யாருக்கா வற்புறுத்தி கேட்டிருக்கீங்களான்னு. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சயுஹுசமுல் ஜம் என்று சொன்ன ஆயத்தை ஓதிக்கொண்டு துள்ளி துள்ளி வராங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை உங்களுக்கு வெற்றி தரப்படும் என்ற ஆயத்தை சொல்லி சொல்லி துள்ளி துள்ளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி ஓதி துள்ளினாங்க பத்ர் யுத்த காலத்தில். அந்த நேரத்தில் ஆக பத்ர் யுத்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை துள்ளி துள்ளி சொல்ல இயலும் என்று சொன்னால் அல்லாஹுடைய திக்ர மின் பாபி அவுலா சொல்கிறாங்க. நிச்சயமாக எல்லாவற்றையும் விட சொல்லலாம். ஏன் குர்ஆனுடைய ஆயத்துக்கே கூட துள்ளலாம் என்று சொன்னால் அந்த ரசூல்லா செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த திக்ரு செய்கிற நேரத்துக்கு நிச்சயமாக துள்ளலாம். ஏன் உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் தன்னை அறியாமலே துள்ளி கொண்டிருக்கின்றான். எந்த நேரத்திலும் குர்ஆன் ஓதி துள்றதல்ல அர்த்தம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ நாங்கள் யோசிப்போம், கொஞ்சம் வர பள்ளிக்குள்ளே நாங்கள் ஹலரா வைக்கிறோம். பள்ளிக்குள்ளே ஹலரா வைக்கிற நேரத்தில் பள்ளிக்குள்ளே ஏன் எப்படி அனுமதிக்கப்படும்? பள்ளிக்குள்ளே ஹலரா வைக்கிறதுக்காக தானே பள்ளி வச்சுக்கி கேட்போம். பள்ளிக்குள்ளே திக்ரு செய்கிறதுக்காக வேண்டிய அல்ல. ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி வாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு பெருநாளுடைய தினத்தில் ஹபஷாக்கள் சிலர் வாராங்க. வந்து மஸ்ஜிது நபவியில் ரபான் கொட்டி கொட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து புகழ்ந்து படித்தாங்க. ஆயிஷா நாயகி அவங்க வீட்டு வாசல்லேருந்து ரசூலுல்லாஹ்வுடைய தோளுக்கு மேலால் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ சஹாபா அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க, வேணாம் வேணாம்னு சொல்லி. இவங்க சொன்னாங்க பேசாம இரு. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அடி ரபாங்கொட்டி கொட்டி பள்ளிக்குள்ளே கூத்தாடி கூத்தாடி என்னமோ சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் அவங்களோட பாஷையில். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மாதா யகூலூன், அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்லப்பட்டது யகூலூன முஹம்மதுன் சாலி அபுதுன் சாலி. அவங்களோட பாஷையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சாலிஹான அடியான் என்று பாட்டு பாடி பாடித்தான் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, போங்கோன்னு சொல்லல, தூணக்கும் யா பனி யர்ஃபிதா, நீங்கள் அப்படியே நில்லுங்க, இன்னும் சொல்லுங்கோ, இன்னும் கூத்தாடுங்க, இன்னும் ஆடுங்கோ, இன்னும் ரபான் கொட்டுங்கோ என்று பள்ளிக்குள்ள ரபான் கொட்டி கொட்டி வைத்து படிக்கிறதுக்கு அனுமதிச்சான். இதை மையமாக வச்சு தான் அல்லாஹுவை புகழ்கிறோம். அல்லாஹை புகழ்கிற நேரத்தைக்கு திக்ரு செய்கிற நேரத்தைக்கு அதே நேரத்தில் மனிதனுக்கு என்ன செய்யலாமே ஒரு இபாதத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்கிற புகழ்றதும் ஒரு இபாதத்து. அப்போ அவங்களோட அல்லாஹ்வுடைய திக்ருடைய நேரத்தில் எங்களுக்கு புகழ்கிற நேரத்தில் இபாதத் என்று சொல்வது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழும் ஒரு இபாதத்து. இபாதத்து செய்கிற நேரத்திலே அல்லாஹு தாலாவுடைய ரசூல் அதை அங்கீகரித்து இன்னும் படிங்கோன்னு சொல்லி அங்கீகரித்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக திக்ருடைய மஜ்லிஸில் என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஆடலாம் என்பதற்கு இமாம்கள் முடிவு வராங்க. இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அக்ஸிரு திக்ரல்லாஹ் ஹத்தா யகூலு மஜ்னூன், உங்களை பைத்தியக்காரன் சொல்லும் வரைக்கும் நீங்கள் திக்ர் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அஹமது புகாரி ஹாக்கிம் ரிவாயத்து வருகின்றது, அஹமது அபூதாவூத் ரிவாயத்து வருகின்றது. பைத்தியக்காரன் என்று சொல்லும் வரைக்கும் நீங்கள் திக்ர் செய்யுங்க. பைத்தியக்காரன் யாருக்கு சொல்லுவாங்க? பாஞ்சு கூத்தாட்டவனை தான் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. எனவே நீங்கள் பைத்தியக்காரன் சொல்லும் வரைக்கும் திக்ர் செய்யுங்கன்னு சொன்னால், அதாவது ஆடி ஆடி திக்ர் செய்யுங்க, அப்போ தான் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆடுவதற்கும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுமதி இருக்கின்றான். அதே போன்று எங்களுக்கு திக்ருடைய நேரத்திலும் எந்த நேரத்திலும் எங்களுக்கு திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அது மாத்திரம் ஒன்றை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன், நீங்கள் அவசரப்படுத்துகிறாங்க, ஒன்றை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். அதாவது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னோடத்தில் கேட்கப்பட்டது, இந்த சூஃபியாக்கள் ஆடுறாங்களே அவங்களுடைய திக்ரு மஜ்லிஸுகளில் வஹல் லஹு அஸ்லுன், இதுக்கு ஏதாவது அடிப்படை இஸ்லாத்தில் இருக்கின்றதா? வஹல் ரகஸ அஹதுன் பிஹலரத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் யாராவது அவங்களோட முன்னுக்கு இப்படி ஆடி அசைஞ்சு இருக்கிறாங்களா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா என்று சொல்லி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹுவிட்ட கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ஆம், இதற்கு ஆதாரம் இருக்கின்றது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, ஜாஃபரே, நீங்கள் குணத்திலும் தோற்றத்திலும் எனக்கு ஒத்தவராக இருக்கின்றீர்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னுக்கு துள்ளி பாஞ்சாரு. நீங்கள் என்ன போல என்று சொன்ன நேரத்தில் என்ன செஞ்சா, அடே நான் நாயகத்தை போல என்று ரசூலுல்லாஹ்வோட வாயால் வந்துட்டுது என்று என்ன செய்கிறாரு, துள்ளி பாஞ்சாரு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, அதை மறுக்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. எனவே அல்லாஹு தாலாவுடைய நபி ஒன்றை மறுக்காமல் தடுக்காமல் இருந்தன்னு சொன்னால் அது அவனுடைய இக்ராராக அங்கீகாரம் அடைந்து விட்டது. எனவே ரக்ஸு, இந்த ஹலராவிலே ஆட்டம் போடலாம், அந்த ஹலராவிலே ஆடி ஆடி திக்ர் செய்யலாம் என்பதற்கு இமாமுனா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்காட்டு சொல்லுறாங்க. கடைசியாக சொன்னாங்க, அதாவது
இந்த பள்ளி வாசல்ல அந்த ஹபஷாக்கள் ஆடி ஆடி திக்ரு, அதாவது ரசூல்லா புகழ்ந்தாங்களே, இதன் மூலமாக இவங்களோட வஜ்தின் அதாவது ஆசையின் காரணமாக வைன்ஷாது ஷேர் ஜாயிசும் பயன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லாவுக்கு முன்னால் பைத்துகள் படிக்கலாம் என்றதுக்கும் இது ஆதாரமாக இருக்கின்றது. அதே போன்று வக்கான ரக்சு அதாவது சொன்னாங்க வாசுலு ஹாதிஹி தராய்க்கு மினல் கிதாபி வஸ்ஸுன்னா, இந்த தரீக்கத்தினுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னத்துடைய அடிப்படையை ஏற்படுத்தப்பட்டு அம்மா சப்புல் மஷாயிஹ். எனவே இந்த மஷாயிஹ்மார்களை யார் ஏசுகின்றார்களோ, யார் சொல்றாங்க? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஆட்டங்கள் கூடாது பொய் என்று சொல்லி யார் மஷாயிஹ்மார்களை ஏசுகின்றார்களோ, வதக்ஃபீருஹும் அவர்களை காஃபிர் என்று யார் சொல்கின்றார்களோ, ஃபகுஃப்ருன் ஷர்அன் பிலா ஹிலாஃப் எந்த விதமான சந்தேகம் இல்லை, அவன் தான் காஃபிர் என்று முடிவு கொடுத்தாங்க இப்னு ஹஜர். இந்த திக்ருகள் நேரத்தில் ஆட்டம் அசைவுகளை யார் மறுத்து மஷாயிஹ்மார்கள் பொய் சொல்றாங்க என்று ஏசுகின்றார்களோ, அவர்கள் காஃபிர் என்று அவர்களை மறுக்கின்றார்களோ, இவர்கள் ஃபகுஃப்ருன் ஷர்அன் பிலா ஹிலாஃப் ஹிலாஃபே இல்லாமல் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இவன் தான் காஃபிராக போகின்றான். அதாவது சைஃபுல் காத்தில் சுயூத்தி இமாமுடைய சைஃபுல் காத்தின் கிதாபில் போட்டான். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் திக்ரு செய்யலாம், எந்த முறையிலும் திக்ரு செய்யலாம், ஆடியும் திக்ரு செய்யலாம், அசைந்தும் திக்ரு செய்யலாம், எந்த நேரத்திலும் திக்ரு செய்யலாம் என்பதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த ஹலராவுடைய மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆடி அசைந்து மனிதன் தன்னுடைய இஷ்கை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படுகின்றது, ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் அல்லாஹுடைய திக்ரு தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிலைமையில் இந்த மனிதன் என்ன செய்கின்றான், திக்ரு செய்கின்றான். அவனை அறியாமலே அந்த மனிதன் என்ன செய்கின்றான், ஆடுகின்றான், அசைகின்றான். இஸ்லாம் அனுமதிக்கின்றது என்பதை உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஷாஃபி மதுஹபுடைய இமாம்கள், மேதைகள் அனைவரும் இதைகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இதில் யாருமே சந்தேகம் கொள்ள தேவையில்லை, இதில் என்ன ஆதாரம் நாங்கள் கேட்க தேவையில்லை. எங்களுக்கு எங்கள் மஷாயிஹ்மார்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திக்ருகளை தாராளமாக நாங்கள் திக்ருகளை செஞ்சு அந்த நட்பெயரை பெற்றுக்கொள்ள வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மறைத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை சலாமத்தாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அஸ்லான முறையிலே தரீக்காக்களை பின்பற்றி அதன் மூலமாக விமோசனம் பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை யாக்கியருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.